கடன். இவள் பெயர் பர்வீன். இவள் புதிய வீட்டுப் பொருட்களுடன் புதிய வீட்டுக்கு குடி புகுந்து உள்ளாள். எனவே மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். பர்வீன் மதிய உணவிற்காக அவளின் உறவினர் மொஹமதை அழைத்திருந்தாள். எனவே மும்முரமாக சமைத்து கொண்டிருந்தாள். பர்வீன் மொஹமத்திடம் தன்னுடைய புதிய வீட்டு வசதி பொருட்களை காட்டினாள். பர்வீன் மொஹமத்திடம் கடையிலிருந்து இந்த பொருட்களை வாங்கியபோது நேரடியாக பணம் எதுவும் கட்டவில்லை என கூறினாள். மொஹமட் அவளிடம் பணம் கட்டாமல் வாங்கியதால் இவை அனைத்தையும் கடனாக பர்வீன் வாங்கியுள்ளாள். எனவே அவள் பணத்தை பின்பு கண்டிப்பாக கட்டியாக வேண்டும் என்றார். பர்வீன் மொஹமத்திடம் தான் பணம் திரும்ப கட்டுவது குறித்து இப்போது யோசிக்கவில்லை என்றும் தான் வீட்டு வசதி பொருட்களை உபயோகம் செய்வதே தன்னுடைய மகிழ்ச்சி என்றும் கூறினாள். மொஹமத் பர்வீனிடம் கடனை உரிய நேரத்தில் திரும்பி கட்டிவிட வேண்டும் என்றும் இல்லையெனில் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் எனவும் கூறினார். மொஹமட் பர்வீனிடம் தான் பல வருடங்களுக்கு முன்பு அதே கடையில் பொருட்களை வாங்கியதாகவும் அதன் பணத்தை திரும்ப கட்டாததால் இப்போது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது என்றார். மொஹமட் பர்வீனிடம் கடை உரிமையாளர் தன்மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கடிதம் அனுப்பியுள்ளார் என்றார். மேலும் தான் சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டதாக கூறினார். மொஹமட் பர்வீனிடம் தான் தக்க நேரத்தில் கடனை கட்டாததால் அவர் அதிக வட்டி மற்றும் வீட்டுப் பொருட்களுக்கு அதிக கட்டணம் கட்ட நேரிடும் என்றார். பர்வீன் மொஹமத்தின் அறிவுரைக்கு நன்றி கூறுகிறாள். மேலும் தன் கணவருடன் கலந்து பேசி மாதம் எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை முடிவு செய்ய போவதாக கூறினாள். அன்று இரவு கணவருடன் பேசி பணத்தை மாதம் எவ்வளவு கட்டலாம் என்பதை முடிவு செய்கிறார்கள். பர்வீன் தன்னுடைய வீட்டு வசதி பொருட்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். இப்போது அவள் தவறாமல் பணத்தை கட்டிவிடுவதால் எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் அவளுக்கு கிடையாது. கடன் என்பது நீங்கள் கடன் பட்டிருக்கும் தொகை என்பதையும் அதை திரும்ப கட்ட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கடனை திரும்ப கட்டாவிட்டால் சட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடன் கட்டாவிட்டால் அதிக பணம் கட்ட நேரிடும். கடன் திரும்ப கட்டுவது குறித்த பிரச்சனைகளுக்கு 1800070007 என்ற எண்ணுக்கு போன் செய்து இலவசமாக ஃபினான்ஷியல் கவுன்சிலரிடம் உதவி பெறலாம்.